சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்திற்கு நேரில் சென்று தமிழிசையை சந்தித்தார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை. கடந்த சில நாட்களாக தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் இடையே மோதல் இருந்து வந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. தமிழிசையை அவரது இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்திருக்கிறார் அண்ணாமலை. தமிழிசையின் அரசியல் அனுபவம், அவரது ஆலோசனைகள் கட்சியின் வளர்ச்சிக்கு உத்வேகத்தை அளித்து வருகிறது என்று அண்ணாமலை இது தொடர்பாக கருத்தும் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் தமிழிசையை அமித்ஷா கண்டித்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்திற்கு நேரில் சென்று தமிழிசையை சந்தித்து தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை பேசியிருக்கிறார். கடந்த சில நாட்களாக தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் இடையே மோதல் இருந்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழிசையை அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் அண்ணாமலை. தமிழிசையின் அரசியல் அனுபவம், அவரது கட்சி பணிகள் தொடர்பாக முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவில் குற்ற பின்னணி உள்ளவர்கள் சேர்க்கப்பட்டு வருவதாக அண்ணாமலையை தலைமையை விமர்சித்திருந்தார் தமிழிசை. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்திற்கு நேரில் சென்று தமிழிசையை சந்தித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறார். கடந்த சில நாட்களாக தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் இடையே மோதல் இருந்து வந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. தமிழிசையை அவரது இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்து மகிழ்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தமிழிசையின் அரசியல் அனுபவம், அவரது ஆலோசனைகள் கட்சியின் வளர்ச்சிக்கு உத்வேகத்தை அளித்திருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரம். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜகவின் தோல்வி தொடர்ந்து பாஜகவில் பல்வேறு நிர்வாகிகள் பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வந்த சூழ்நிலையில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவருக்கும் அதே போல தென் சென்னையில் போட்டியிட்ட முன்னாள் மாநில தலைவருமா தமிழிசை சவுந்தரராஜன் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். குறிப்பாக பாஜகவில் சொந்த கட்சி நிர்வாகிகள் சமூக வலைதளங்கள் கடுமையாக விமர்சிப்பதாகவும் அதற்கு முன்னாள் மாநில தலைவர் என்ற அடிப்படையில் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே அண்ணாமலைக்கும் அதே போல முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் ஒரு கருத்து மோதல் இருப்பதாக, அதே போல அதிமுக கூட்டணி தொடர்பாக இருவரும் இருவேறு கருத்துக்களை தெரிவித்து வந்த சூழலில் பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்ட சூழ்நிலையில் சமீபத்தில் ஆந்திராவில் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் உள்துறை அமைச்சர் தமிழிசையை கண்டித்ததாக ஒரு தகவல் வெளியான சூழ்நிலையில் நேற்று இரவு அதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு விளக்கம் அளித்தார். குறிப்பாக கட்சியின் செயல்பாடுகள் மற்றும் கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்தான் தன்னிடம் அவர் விவாதித்ததாகவும் தெரிவித்தார். எனவே இந்த சூழலில் இன்று காலை தமிழக பாஜக தலைவராக கூடிய அண்ணாமலை தமிழிசையின் சாலிகிராமத்திற்கு வீட்டுக்கு நேரில் சென்று அவரை சந்தித்திருக்கிறார். குறிப்பாக இதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததாக தற்போது பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்த கட்டமாக இருவரும் இணைந்து பயணிப்பது போன்ற பேச்சுக்களும் இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாகவும், எனவே ஒட்டுமொத்தமாக இந்த பாஜகவில் உட்கட்சி பிரச்சனை அதே போல தமிழிசை மற்றும் அண்ணாமலைக்கு இடையே இருந்த இந்த கருத்து மோதல் தற்போது முடிவுக்கு வந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.